வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி 11ஆம் தேதி 3வது மாதம் 2025 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எல்லா நம்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. 1 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கு ஏ போர்டில் என்ன வரலாம், பி போர்டு என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நான் 4ஆம் நம்பரை எடுத்திருக்கேன். பி போர்டில் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா போர்டு நம்பரில் நம்ம ஒரே நம்பர் தான் எடுத்துருக்கோம். நீங்களே பாருங்கள். ஏ போர்டு 4, பி போர்டில் 1, சி போர்டில் 7 அப்படின்னு சொல்லி போர்டு நம்பரில் ஒரே நம்பர் தான். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் இருக்குது. கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. ஏ போர்டு 4, பி போர்டு 1, சி போர்டு 7 எல்லா நம்பர்களுமே எடுத்துக்கலாம். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஆர்டர் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் இங்கே கொடுக்குறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம். பிசி மட்டுமே வந்துச்சுன்னா இன்றைக்கி என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 17 எடுத்திருக்கேன். 06ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். 17 06. இதை விட்டால் உங்களுக்கு வேறு நம்பர் வந்தால் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 08 07 08 17 06 08 இந்த நம்பரை எடுத்துக்கலாம். கம்மியான நம்பராக தான் கொடுக்குறோம். 3 நம்பர் தான். பிசி மட்டுமே வந்தால் வரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பிசியில் மட்டுமே 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் 417 ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 417 நல்ல நம்பர் தான். இதை விட்டால் உங்களுக்கு 217ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 406ன்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். 406 408 கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துக்காங்க. 408ம் நல்ல நம்பர் தான், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் ஒவ்வொரு நம்பர்ஸையும் எடுத்துகிட்டு கொடுக்குறோம். நீங்களே பார்க்குறீங்க. 417 எடுத்துக்கலாம், 217, 406, 408ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸ்ட்ராங்கான நம்பராகவும் பெஸ்ட்டு நம்பராகவும் தான் நம்ம எடுத்திருக்கோம். எல்லா நம்பர்களுமே மேட்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் 3 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு நம்பர் எடுத்திருக்கோம். இன்றைக்கி 11ஆம் தேதி நடைபெறுது. 1 மணிக்கு நடக்கக்கூடிய டியர்கான கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம சேனலில் பார்த்து இருக்கோம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க நம்ம வீடியோவை. எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கணும், எல்லாருமே தொடர்ந்து வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஆர்டர் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம். எல்லாருமே வாட்ச் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் 100% ஸ்ட்ராங்கான நம்பராகவும் 10,000% பெஸ்ட்டு நம்பராகவும் நான் கொடுக்குறேன். இன்றைக்கான ஆல் போர்டு நம்பரில் 41 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இன்றைக்கி தேதி 11, கண்டிப்பாக 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 வர்றதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. அதனால் ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பரில் 41 எடுத்திருக்கோம். 41ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏபிபிசிஏசி வைக்கிற நம்பர்களுக்கு நமக்கு 41லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நம்பர் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு இன்றைக்கி என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கையில் கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வருதுன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பர்ஸை எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் கொடுக்குறோம். 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கும்
கம்மியான நம்பர்ஸ் தான் நான் வந்து சில நம்பர்ஸை மட்டும் கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கோம். 50 17 50 17 எடுத்துக்கலாம். 94 06ன்னு எடுத்துக்கலாம். 94 17ன்னு எடுத்துக்கலாம். நல்ல நம்பர் தான் பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வைக்கிற நம்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 94 17 94 06 50 17 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருமே வின்னிங் எடுக்கணும், எல்லாருக்குமே வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். 100% நம்ம கொடுக்குற நம்பரையும் நீங்கள் எடுக்கிற நம்பரையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்க அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஏபிபிசிஎஸ்சி ஆல்போர்ட் நம்பரில் நமக்கு 41 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 41 17 எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். 17 வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதை விட்டால் உங்களுக்கு 46 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 47ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா நம்பர்களும் எடுத்துக்கலாம். எல்லாருமே வின்னிங் எடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம வந்து நம்பர்ஸ் கொடுக்குறோம். 06ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 08ன்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 08 06 எல்லா நம்பர்களும் எடுத்துக்காங்க. 46 47 41 17 இந்த நம்பரையும் எடுத்துக்கலாம். கம்மியான நம்பராகவும் ஸ்ட்ராங்கான நம்பராகவும் தான் ஏபிபிசிஎஸ்சி ஆல்போர்ட் நம்பரில் நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பெண்டிங் நம்பராக உள்ள பெண்டிங் நம்பர்ஸையும் பாருங்கள். அதை மேட்ச் பண்ணி பாட்ஸில் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. 1 மணிக்கு நடக்கக்கூடிய ட்ராவுக்கான பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏ போர்டில் என்ன நம்பர் அதிக பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்கையில் வந்து 4 வந்து 41 நாள் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. 6 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 8 வந்து 25 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 9 வந்து 17 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 0 வந்து 10 நாள் பெண்டிங்கில் இருக்குது. இதுதான் நமக்கு ஏ போர்டு அதிக பெண்டிங் உள்ள நம்பராக இருக்குது. பி போர்டில் வந்து 1 வந்து 33 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 4 வந்து 11 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 6 வந்து 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது பி போர்டில். சி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 வந்து 21 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 3 வந்து 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. 7 வந்து 14 நாள் பெண்டிங்கில் நமக்கு இருக்குது. இந்த பெண்டிங் நம்பர்ஸை வச்சு பார்க்கையில் 4 வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. 6 வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. 1 வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது 416 ஒரு நம்பர்னு வந்து நம்ம பாட்ஸில் எடுத்துக்கணும். 416 ஒரு நம்பர் வந்து பாட்ஸு நம்பராக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. 416 ஒரு பாட்ஸுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இதை விட்டால் உங்களுக்கு 817 இந்த நம்பரையும் ஒரு நம்பர் பாட்ஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கீங்க. பாட்ஸு நம்பரில் வந்து 2 நம்பர் தான் நம்ம எடுத்திருக்கோம். பாட்ஸில் வைக்கிற நம்பர்கள் எல்லா நம்பர்களுமே 416ஐயும் 817ஐயும் பாட்ஸில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்ல நம்பராக தான் பாட்ஸில் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வின்னிங் எடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா நம்பர்களுமே பயன்படுத்திக்காங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க, ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, உங்கள் நம்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. 100% வின்னிங் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா நம்பர்களுமே வந்து ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டுமே கேஎலுக்கும் டிஎலுக்கும் நான் வந்து கெஸ்ஸிங்காக வந்து நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா கேஎலுக்கு வந்து நம்ம 2:10 2:30க்குள்ளே நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருவோம். டிஎருக்கு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர்ற 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா கேஎல் டிஎல் கெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர்கள் எல்லாருமே வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் கெஸ்ஸிங்காக நான் என்ன நம்பர் ப்ளே பண்ணுறேனோ அதை மட்டும்தான் ரெகுலர் கெஸ்ஸிங்காக நம்ம வந்து கொடுக்குறோம். விருப்பப்படுற நம்பர்கள் மட்டும் ஜாயின் பண்ணிக்காங்க. 93 600 46 847 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன், கால் பண்ண வேண்டாம். நம்ம வீடியோவை இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.